டெல்டா செவன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பார்க்க போகிற படம் பெட்டி, தமிழில் பெத்தி. ராம் சரண் அவர்கள் நடிப்பில் இயக்குனர் புஜ்ஜி பாபு சனா டைரக்ஷனில் வெளியாக இருக்கிற படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதை என்னான்னு பார்த்தோம்னா, மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் தலைமையில் ஒரு கூட்டம் நடக்குது. ரொம்ப சீரியஸாக விவாதம் பண்ணுறாங்க. நடந்த ஒலிம்பிக் போட்டியில் இந்திய வீரர்கள் சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை, பதக்கம் ரொம்ப கம்மியாக வாங்கியிருக்கு. இதே நிலைமை நீடிச்சதுன்னா இந்தியா இனிமேல் கனவுல கூட பதக்கத்தை எதிர்பார்க்க முடியாது. அதனால் நம்ம ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டையே மறு உருவாக்கம் பண்ணணும், நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய இளைஞர்களை உள்ளே கொண்டு வரணும், நிறைய விளையாட்டு போட்டிகளை உள்ளூர் லோக்கலில் நடத்தணும், திறமையான வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குங்க, அதுக்கான வேலையை பாருங்கள், அடுத்த மீட்டிங்கில் என்னென்ன செஞ்சுருங்கன்னு டெவலப்மெண்ட்டை நீங்கள் காட்டணும்னு மினிஸ்டர் உத்தரவு போடுறாரு. எல்லா அதிகாரிகளும் சின்சியராக அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மீட்டிங்கில் கலந்து கொண்ட ஒரு அதிகாரி ஒரு ஊருக்கு போகிறாரு. போகிற வழியில் ஒரு ஸ்போர்ட்ஸ் செலெக்ஷன் நடக்குது. அதை போய் பார்க்குறாரு. அதில் புதுசாக பசங்கள்லாம் சேர்றாங்க. சேர்ந்தவங்களை கூப்பிட்டு நீ யார் மாதிரி ஆகணும்னு கேட்டால் பெட்டி மாதிரி ஆகணும்னு சொல்கிறாங்க. கிரிக்கெட்டாக இருந்தாலும் சரி, ரன்னிங் ரேஸு, கபடி, அத்லெட்டுன்னு எந்த விளையாட்டாக இருந்தாலும் அதில் நான் பெட்டி மாதிரி சாதனை படைக்கணுங்கிறாங்க. அந்த அதிகாரிக்கு ஆச்சரியமாக போயிடுது. எல்லாத்துலேயும் ஒரே ஆள் சாதிக்க முடியுமா? அப்படி சாதிச்சுருந்தா யார் அவனை பார்க்கணுன்னு ஆசைப்படுறாரு. அப்படி பெட்டி என்ன சாதித்தார் அப்படிங்கிறது தான் ஃப்ளாஷ்பேக் கதையாக போகுது. மலையடி வாரத்தில் ஒரு குக்கிராமம், போக்குவரத்து வசதி இல்லாத ஊர். எந்த அடிப்படை வசதிகளும் அந்த ஊருக்கு கிடையாது. ரொம்ப மலை மேலே இருக்கக்கூடிய ஒரு குக்கிராமம். அது அடிப்படை வசதிகள் மட்டும் இல்லை, எந்த ஒரு ஆதார் கார்டு, ரேஷன் கார்டுன்னு எதுவுமே கிடையாது. ஆந்திராவோட வரைபடத்துலேயும் அந்த ஊர் கிடையாது. அந்த ஊருக்குன்னு ஒரு அடையாளம் அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கும் அடையாளம் கிடையாது. அங்கே குடியிருக்கக்கூடிய, அங்கே வாழக்கூடிய மக்கள் வேலைக்கு போகணுன்னாலும் கூட்டமாக காட்டு வழியாக தான் நடந்து போகணும். மலைப்பாதையில் மலை கிராமம், அதை தாண்டி ஒத்தையடி பாதை தான். அந்த ஊர் வழியாக ரயில் தண்டவாளம் இருக்குது. ஆனால் ரயில் அந்த ஊரில் நிறுத்த மாட்டாங்க. அந்த ஊர்க்காரங்களும் ரயிலில் நிறுத்துங்கன்னு சொல்லி மனு கொடுத்து போராட்டம்லாம் பண்ணி பார்க்குறாங்க. 30 வருஷமாக எந்த போராட்டம் பண்ணுறாங்க, எந்த பிரயோஜனமும் இல்லை. இதெல்லாம் பார்த்த ஹீரோ முதல்ல தனக்கு ஒரு அடையாளத்தை உண்டு பண்ணணும். ஆனால் அதை வச்சு தன்னோட ஊருக்கு ஒரு ஐடென்டிட்டியை கொண்டு வரணும். அப்போ தான் நம்ம அரசாங்கம் தன்னோட ஊருக்கு சாலை வசதி, குடிநீர் வசதி, ரயில்வே ஸ்டேஷன்லாம் கொண்டு வர முடியும்னு ஹீரோ களத்தில் இறங்குறாரு. இதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறது தான் படத்தோட மீதி கதை. ஹிந்தியில் ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு சந்து சாம்பியன்னு ஒரு படம், முரளிகாந்த் பெட்கர்னு அப்படிங்கிறவரோட பயோகிராஃபி தான் சந்து சாம்பியன். முரளிகாந்த் பெட்கரோட கதையை தெலுங்கு மசாலா கலந்து ஒரு கமர்ஷியல் படமாக எடுத்திருக்காங்க. 2021 உப்பண்ணான்னு ஒரு படம், நம்ம விஜய் சேதுபதி வில்லனா நடிச்சிருப்பார். தெலுங்கில் பெரிய சூப்பர் ஹிட்டான படம், மிகப்பெரிய கலெக்ஷன் கொடுத்தது அந்த படம். அந்த படத்தை எடுத்த இயக்குனர் புஜ்ஜி பாபு சனா தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு. அதனாலே ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு இந்த படத்துக்கு. அந்த உப்பண்ணா படமே நம்ம இயக்குனர் பாரதிராஜா அவர்கள் எடுத்த அலைகள் ஓய்வதில்லை படம் மாதிரி இருக்கும். கிளைமேக்ஸை தவிர ஒரு டைரக்டர் ஒரு படத்துக்கு நிறைய யோசிப்பாங்க. யோசித்த எல்லாத்தையும் படமாக எடுக்கக்கூடாது. 3 மணி நேரம் 9 நிமிஷம் படம் ஓடுது. ஒரு 2.5 மணி நேரமாக குறைச்சிருந்து ஒரு 2.5 மணி நேரம் கொடுத்துருந்தா, ஒரு அரை மணி நேரம் குறைச்சிருந்தாலே இன்னும் சுவாரஸ்யமாக இருந்திருக்கும். திரைக்கதையில் சுவாரஸ்யம் இல்லை. படத்தோட ஆரம்பத்தில் சென்ட்ரல் மினிஸ்டரு மிரட்டி விட்டுறாரு. 130 கோடி பேர் வாழ்ந்த நாட்டில் 2 மெடல்கள் தான் வாங்க முடியுமா? நாம் என்ன ட்ரைனிங் கொடுக்குறோம்? வீரர்கள் வீராங்கனைகளுக்கு தேவையான வசதிகள் எல்லாம் இருக்குதா இல்லையா அப்படின்னு பரபரப்பாக படம் தொடங்குது. ஆனால் அப்படியே அந்த கதையை விட்டுட்டு ஹீரோவோட பெட்டியோட கதைக்குள்ளே வந்துடுறாங்க. சரி, பெட்டியோட கதையை சொல்லுவாங்கன்னு பார்த்தா கதையாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
திடீர்னு பார்த்தா ஹீரோ வந்து பெரிய கிரிக்கெட்டர்னு சொல்கிறாங்க, அடுத்து கட்டா குஸ்தி வீரருங்கிறாங்க. எப்படி எல்லா போட்டியிலையும் ஒரே ஆள் ஜெயிக்க முடியும்? ஒரு படம்னா ஒரு நேர்த்தியாக ஒரு நேர்கோட்டில் பயணிக்கணும் கதை. இவங்க ஹீரோவுக்கு பில்டப் பண்ணுறேன்னு நாலா பக்கமும் ட்ராவல் ஆகுது. அதனாலே இந்த படம் ஒரு சுமாரான படமாக வந்திருக்கு. அதுதான் காரணம். ஆக்டிங்கை பொறுத்தவரை ராம் சரனோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்லாம் பிரமாதமாக இருக்குது. பிரமாதமான நடிப்பை கொடுத்துருக்காரு. அவரோட பெஸ்ட்டான நடிப்பை கொடுத்துருக்காரு. உயிரை கொடுத்து நடிச்சிருக்காரு. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் அதகலந்தான் தெறிக்க விட்டுருக்காரு. மியூசிக் ஏஆர் ரகுமான், ஒளிப்பதிவு ரத்னவேல். ஆக்ஷன் சீன்லாம் பிரமாதமாக எடுத்திருக்காங்க. சிவராஜ்குமாரே ஒரு கட்டா குஸ்தி மாஸ்டராக வராரு. அவருக்கு கொடுத்த கேரக்டரை கச்சிதமாக பண்ணியிருக்காரு. ஜெகபதி பாபு ஒரு சின்ன ஸ்பேஸ் தான், அவரும் பிரமாதமாக பண்ணியிருக்காரு அவருக்கு கொடுத்த கேரக்டரை. கதாநாயகி ஜான்வி கபூர், அவங்கள சுற்றி ஒரு 10-15 பொண்ணுங்க கூட்டமாக சுற்றிக்கிட்டே இருக்காங்க எப்போ பார்த்தாலும். எல்லா கதாபாத்திரங்களும் அவங்கவுங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை புள்ள பண்ணியிருக்காங்க. US 16+ தான் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பாருங்கள். டெல்டா 7 நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி.